ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله قد افترض عليهم الصدقة أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியிருந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல நாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்து முதல் பத்தை கடந்து இரண்டாவது பத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். இது நாள் வரை நாம் செய்த தொழுகை, திக்ர், திலாவத், நோன்பு, எல்லா விதமான இபாதத்துகளுக்கும் அல்லாஹு தஆலா உரிய நன்மைகளை நமக்கு வழங்கி அவனுடைய ரஹ்மத்திற்கும் மஃபிரத்திற்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரமலானில் நாம் நிறைவேற்றுகின்ற நோன்பை போன்றே மிக முக்கியமான இபாதத்துகளில் ஒன்று கடமையான ஜகாத். கடந்த வாரம் ஜகாத்தை தாண்டி உபரியாக நாம் செய்யக்கூடிய சதகாவினுடைய தான தர்மத்தினுடைய அவசியம், நன்மைகள், அதனுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் கடமையான ஜகாத்தை யார் யார் மீது எல்லாம் அது கடமை, என்னென்ன சொத்து பத்துகளை எப்படியெல்லாம் வைத்திருந்தால் நமக்கு கடமை, யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்பன போன்ற நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பாக இந்த ஜும்மாவை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம். ஜகாத்தை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார மேம்பாட்டிற்காக வேண்டி, பொருளாதார சீர்திருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கின்றார். வாழுகின்ற மனிதர்களில் எல்லோரும் ஒரு சாரார் மட்டும் பணக்காரர்களாகவே செல்வந்தர்களாகவே வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கவில்லை. செல்வம் ஒரே இடத்தில் குவிந்திருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே ஒரு பொருளாதாரம் என்றால் அது சுழற்சியின் அடிப்படையிலே இருக்கின்றவர்களிடமிருந்து இல்லாதவர்களுக்கு அது போய் சேர்ந்தால்தான் அந்த பொருளாதாரம் சீராக, சீர்திருத்தமாக மேம்பட்டு நிற்கும் என்றதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அது ஏழைகளுடைய உரிமை என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம். செல்வந்தர்களுடைய அவர்களுடைய செல்வ சேமிப்பில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஏழைகளினுடைய உரிமை இருக்கின்றது. அது ஏழைகளுக்கான பொருள், அவர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கின்றான். ஜகாத் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், தொழுகை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் உங்களுக்கு ஜகாத்தும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை உரிய முறையில் உரிய ஏழைகளுக்கு செய்கின்ற விதத்தில் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஜகாத் யார் மீது எல்லாம் கடமை? முதலாவது, அன்றைய காலத்தின் திட்டத்தின் அடிப்படையில் அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அன்றைய சூழ்நிலையில் இஸ்லாம் அறிமுகமான ஆரம்ப கட்டத்தில் அடிமையாளாக இருப்பவர்கள் மீது ஜகாத் கடமை இல்லை. இரண்டாவது, மிகவும் அடிப்படை தகுதி முஸ்லிமாக அவர் இருக்க வேண்டும். மூன்றாவது, மனநலம் உள்ளவராக இருக்க வேண்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. மென்டலி அவர் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மீது ஜகாத்து கடமையாக ஆகும். நான்காவது, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், வயதிற்கு வந்திருக்க வேண்டும். எனவே சிறுவர்கள் மீது ஜகாத் என்பது கடமை அல்ல. ஐந்தாவது, மிக முக்கியமாக ஜகாத் கொடுக்கின்ற அளவிற்கு நிசாப் அளவை அவர் சொந்தமாக இருக்க வேண்டும். எப்படி நாம் கிலோமீட்டர், லிட்டர் என்று நாம் கணக்கிடுகின்றோமோ அளவீடுகளை, அதே போன்று ஜகாத்தை அளவீடு செய்வதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வார்த்தை தான் நிசாப் என்பது. எனவே நிசாப் அளவு அவருக்கு சொத்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மீது தான் ஜகாத் என்பது கடமை. எந்தெந்த பொருள்களின் மீதெல்லாம் ஜகாத் கடமை என்று பார்க்கின்ற பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் ஜகாத்தினுடைய நிசாபை அளவை எத்தி இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த செல்வம், அந்த காசு பணம் நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்மிடம் இருக்கக்கூடிய காசு பணம் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் போக ஜகாத்தினுடைய அளவை எத்திருக்க வேண்டும். நான்காவது, கடன் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி கடன் இருந்தால் கடனை அடைத்தது போக மீதம் இருக்கக்கூடிய பணம் ஜகாத் கொடுக்கின்ற அளவுக்கான நிசாபை அளவு இருக்குமேயானால் அப்பொழுது அவர் மீதும் ஜகாத் கடமையாகும். எந்தெந்த பொருள் மீதெல்லாம் ஜகாத் கடமை என்று பார்க்கின்ற பொழுது, ஆடு மாடு ஒட்டகைகளில் இருந்து துவங்கி தங்கம் வெள்ளி வரைக்கும் ஜகாத் நம்மிடம் இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள் வரைக்கும் அனைத்தின் மீதும் ஜகாத் என்பது கடமையாகும். ஆடு மாடுகளுக்கு ஒட்டகத்திற்கென்று ஒரு கணக்கு இருக்கின்றது. தங்கத்திற்கான நிசாப் என்பது மிக துல்லியமாக சொல்ல போனால் 87.480 கிராம் தங்கம் நம்மிடத்திலே இருக்குமேயானால் அப்பொழுது நம் மீது ஜகாத் கடமையாகும். அதைத்தான் 87.5 கிராம், சுமார் 11 பவுன் அளவிற்கு நம்மிடம் நகை இருந்தால் ஜகாத் கடமையாகும். வெள்ளியை பொறுத்தவரையில் 612.36 கிராம் மிக துல்லியமாக, அதைத்தான் ரவுண்டாக 612.5 கிராம் இருக்குமேயானால் அப்பொழுது நம் மீது ஜகாத் கடமையாக ஆகும். வியாபார பொருட்களை பொறுத்தளவில் அதனுடைய தொகை இந்த தங்கம் வெள்ளியிலே சொல்லப்பட்ட 11 பவுன் அளவிற்கு அல்லது வெள்ளியினுடைய 612.5 கிராம் அளவிற்கு வியாபாரத்தினுடைய பணத்தின் மதிப்பு இருக்குமேனால், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பு இருக்குமேனால் அப்பொழுதும் அந்த பொருள் மீது ஜகாத் என்பது கடமையாக ஆகும். தங்கத்தினுடைய அளவு 87.5 கிராம், வெள்ளியினுடைய அளவு 612 கிராம். இந்த அளவு ஒரு இடத்திலே பொருளாதாரம் இருந்தாலே ஜகாத் கடமையா என்றால், இந்த அனைத்து பொருளாதாரமும் அனைத்து செல்வமும் நம்மிடம் வந்து சேர்ந்ததற்கு பிறகு, நாம் இதை சொந்தமாக்கியதற்கு பிறகு, கடனெல்லாம் போக நம்மிடம் இந்த அளவு பணம் இருக்குமேயானால் அந்த பணம் ஒரு வருட காலம் அப்படியே நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு பிறகு ஜகாத் என்பது நம் மீது கடமையாக ஆகிவிடும். உதாரணத்திற்கு
612 கிராம் வெள்ளி என்று வைத்துக் கொண்டால் இன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ ஒரு 60,000 சொச்ச ரூபாய் கடன் போக, நம்மளுடைய அடிப்படை தேவைகள் போக ஒரு 60,000 சில்லறை ரூபாய் நம்மிடம் இருக்கின்றது. அந்த 60,000 சில்லறை ரூபாய் வந்த உடனே அந்த சேமிப்பை நாம் அடைந்த உடனேயே ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்றால் இல்லை. 60,000 சில்லறை ரூபாய் நம்மிடம் இப்பொழுது மார்ச் மாதத்தில் இருக்கின்றது என்றால், அடுத்த வருடம் இதே மார்ச் மாதத்தில் அந்த 60,000 சில்லறை ரூபாயிலிருந்து 1 பைசா நாம் எடுக்காமல் இருந்தால், அப்பொழுது அடுத்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து நாம் அதற்கான ஜகாத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். இடையிலே ஒருவேளை அதிலிருந்து நாம் பணத்தை எடுத்து செலவழித்து விட்டு மீண்டும் அந்த சேமிப்பிலேயே நாம் போட்டு விட்டுமேயானால், இடையிலே எடுத்து கழித்திருந்தாலும் கூட அடுத்த மார்ச்சில் அதே 60,000 சில்லறை ரூபாய் நம்முடைய அடிப்படை தேவைகள் கடன் போக இருக்குமேனால், அப்பொழுது அந்த தொகைக்கான ஜகாத்தை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். சரி, வருட கணக்கு என்பது சூரிய கணக்கை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுவதா அல்லது பிறை கணக்கை வைத்து நாம் கொடுப்பதா என்றால், ஏகோபித்த அடிப்படையில் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் பிறை அடிப்படையாக வைத்து ஜகாத்தை நிறைவேற்றுவதுதான் மிகச்சரியாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எந்தெந்த பொருள்கள் மீதெல்லாம் ஜகாத் கடமையாக ஆகாது என்று பார்த்தால், நமக்கு சொந்தமாக இருக்கின்ற எந்த பொருளின் மீதும் நமக்கு ஜகாத் கடமையாக இல்லை. வீடு வாசல் வச்சிருக்கோம், சொந்த யூஸுக்காக வேண்டி, ஓன் யூஸுக்காக வேண்டி, அதுக்கு ஜகாத் கடமை இல்லை. நாம போட்டிருக்க துணிமணி அது 70,000 இருக்கட்டும், 80,000 இருக்கட்டும், 1,00,000 ரூபாய் அளவுக்கு நம்மளுடைய துணிமணிகளுடைய பெருமானம் இருக்கின்றது, அதுக்கும் ஜகாத் கடமை இல்லை. ஹோம் அப்ளைன்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள், ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் இதனுடைய தொகையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 60,000க்கு மேல வருது. அந்த பொருட்கள் மீதும் ஜகாத் என்பது கடமை இல்லை. நாம சாப்பிடுறதுக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய தானியங்கள், ஓன் யூஸுக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய உணவு வகைகள், உணவுப் பொருட்கள், இதன் மீதும் ஜகாத் என்பது கடமை இல்லை. நாம வாங்கி வச்சிருக்க புக்ஸ், லட்சக்கணக்கான புக் நாம வச்சிருக்கோம், புத்தகங்களை வச்சிருக்கோம், அதுக்கும் நாம ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நாம ஃபேக்டரி வச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மிஷின்கள் எல்லாம் இருக்கு, அதுக்கும் நாம ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவெல்லாம் நம்முடைய சுய தேவைக்கென்று இருக்கின்றதோ, ஓன் யூஸுக்கென்று இருக்கின்றதோ, அதற்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறையாகும். யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வரிசையாக சொல்லித் தருகின்றான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் என்று. ஃபகீர், பரம ஏழை, இவர் முதலில் தகுதி பெறுவார் ஜகாத் வாங்குவதற்கு. இரண்டாவது மிஸ்கீன், அன்னைக்கு அவர்கிட்ட காசு இருக்கும், மறுநாளுக்கு காசு இருக்காது. அன்னைக்கு சாப்பாடுக்கு, மதிய சாப்பாடுக்கு காசு இருக்கும், நைட்டுக்கு என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். மூணாவது, ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள், இவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். நாலாவது, முஅல்லஃபத் குலூபுஹும், புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, வீடு விட்டு, உறவினர்களை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்களை இஸ்லாத்திலேயே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு ஊக்கத்தொகையை போல அவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம். ஐந்தாவது, அன்றைய காலகட்டத்தில் முகாத்தப் என்று இருப்பார்கள், அடிமைகளிலேயே அது ஒரு வகையினர் முகாத்தப். இவ்வளவு பணம் கொடுத்தா நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிரலாம் அப்படின்னு எஜமானர் சொல்லியிருப்பார். ஆனா அந்த அடிமைக்கு அவ்வளவு காசு பணம் இருக்காது. அப்ப அவருக்கு நாம ஜகாத்துடைய தொகையை கொடுத்து அவர் அடிமை அபது என்கின்ற அதிலிருந்து அவரை விடுவிக்கலாம், இவருக்கு கொடுக்கலாம். ஆறாவது, கடனாளிகள், லட்சக்கணக்கில் ஒருத்தர் கடன் இருக்கு, ஆனா அவர்கிட்ட கொடுக்க காசு இல்லை, அவருக்கு நாம ஜகாத்து தாராளமாக கொடுக்கலாம். ஏழாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடிய போராளிகள். எட்டாவது, இப்னு சபீல், வழிப்போக்கர்கள், ஊர்ல அவர் பெரிய பணக்காரர்,
ஆனா வந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டார். வியாபாரத்துக்காக வேண்டிய வெளியூர் வேலைக்காக வந்தவர், ஏதோ ஒரு இடத்துல வந்தவர், சூழ்நிலையின் காரணமாக எந்த காசும் அவர்கிட்ட இல்ல, ஒத்த பைசா அவர்கிட்ட இல்ல. ஊர்ல பெரிய பணக்காரர் தான், ஊர்ல காசு பணம்லாம் இருக்குது. இப்ப வழியில அவர் வந்து சிக்கி தவிக்கிறார், நடுவழியில வந்து மாட்டிக்கிட்டார். இப்னு சபீல் அப்படிம்பாங்க. இவருக்கு ஜகாத்தை நாம தாராளமா கொடுக்கலாம். இந்த 8 வகையான நபர்களுக்கு ஜகாத்தை தாராளமாக நாம் கொடுக்கலாம். இவர்களுக்கு தான் கொடுத்தும் ஆக வேண்டும். இந்த 8 வகைகளிலும் அவர்களில் யாராவது நம்முடைய உறவினர்கள் இருந்தார்களே ஆனால் உறவுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து ஜகாத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். சரி, யாருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க கூடாது அப்படின்னா, நம்மளுடைய பெத்தவங்க, அது அப்படியே மேல நம்மளுடைய பெத்தவங்க, தகப்பனார், தகப்பனாருடைய தகப்பனார், தாயார், தாயாருடைய தாயார், இப்படி மேல வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கும் ஜகாத்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள், வாரிசுகள், நம்மளுடைய மகன், மகனுடைய மகன், மகள், மகளுடைய மகள், பேரன், பேத்தி, இவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கிறது கூடாது. கணவன் அவனுடைய மனைவிக்கு ஜகாத் கொடுப்பது கூடாது. நம்மளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அடிமைகள், அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்கிறது கூடாது. செல்வந்தர்கள், வசதி உள்ளவங்களுக்கு ஜகாத்தை கொடுக்கிறது கூடாது. அதே மாதிரி 6வது, வசதியா உள்ளவங்களுடைய வாரிசுதாரர்கள், அவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கிறது கூடாது. அதுவே வசதியா இருக்கு, அவர் வசதியா இருக்காரு, ஆனா அவருடைய வாரிசுகள் பார்த்தா வந்து திண்டாடுறாங்க, அவங்க வந்து மிஸ்கீனா இருக்காங்க, அவங்க வந்து ஃபக்கீரா இருக்காங்க, இப்னு சபீலா இருக்காங்க, ஆனா அவருடைய தகப்பனார் பார்த்தா வந்து பெரிய செல்வந்தரா இருக்காரு, ஏதோ ஒரு மனஸ்தாபம் 2 பேருக்கும், கவனிக்கல, ஒருத்தர் கவனிக்கல அப்படின்னா, செல்வந்தருடைய பிள்ளைகள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக ஜகாத்தை கொடுக்கலாம். 7வது, பனு ஹாஷிம் கோத்திரத்தினர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாரிசுதாரர்கள், சய்யிது வம்சத்திற்கு ஜகாத் என்பது கொடுப்பது கூடாது. 8வது, நாம் அறிந்த வகையில் நாம் காபிர்களுக்கு ஜகாத் என்பது கொடுப்பது கூடாது. இந்த 8 வகையான நபர்களுக்கும் நாம் ஜகாத்தை கொடுப்பது கூடாது. ஒருவரிடம் தங்கம் வெள்ளிக்கு பணமாக, தங்கம் இருக்கின்றது, வெள்ளி இருக்கின்றது, வெள்ளிக்கு பணமாக அவர் பணம் மதிப்பிட்டு அவர் கொடுக்க ஆரம்பிக்கின்றார் என்றால் எப்பொழுது பண மதிப்பை போட வேண்டும்? எப்பொழுது அவர் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றாரோ அன்றைய தேதியில் தங்கத்திற்கான மதிப்பு என்னவோ அந்த தொகையை கணக்கிட்டு அவர் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். வெள்ளிக்கும் அப்பொழுதுதான். அதே போன்று வியாபார பொருளாக வைத்திருக்கக்கூடிய ஸ்டாக், நாம் வைத்திருக்கக்கூடிய சரக்குக்கு வருடத்தின் இறுதியில் என்ன விலையோ, என்ன விலை நிர்ணயிக்க மார்க்கெட்டில் இருக்கின்றதோ அந்த விலையை வைத்துத்தான், அதனுடைய மதிப்பை வைத்துத்தான் ஜகாத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடமானம் வச்சிருக்கோம், தங்கமோ வெள்ளியோ நகைய வந்து அடமானம் வச்சிருக்கோம். இப்படி அடமானம் வச்சிருக்கும் போது அந்த பொருளுக்கு ஜகாத்தை கொடுக்கணுமா அப்படின்னா, அடமானம் வச்சிருக்க பொருளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அடமானம் வச்சத நாம மீட்டு எடுத்துட்டோம், ஒரு 2 வருஷமா பேங்க்ல இருந்துச்சு அல்லது கடையில இருந்துச்சு, அடமானம் வச்சிருந்தோம், அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு கழிச்சு அந்த நகையை மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, கழிஞ்ச வருஷங்களுக்காக வேண்டியும் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது அடமானம் வைக்கப்பட்ட பொருள் நமக்கு கைக்கு வந்து சேருகின்றதோ அப்பொழுதிலிருந்து அதற்கான ஜகாத்தை கொடுத்தால் மட்டும் போதுமானதாகும். பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கோம், பிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஜகாத்து கடமையா அப்படின்னா, பிக்ஸட் டெபாசிட் எவ்வளவு போட்டு வச்சிருக்கோமோ அதனுடைய தொகை, அதனுடைய மதிப்பு, ஜகாத்தினுடைய அளவு அடைந்து விடுமேயானால் அப்பொழுது அந்த பிக்ஸட் டெபாசிட்டுக்கு உரிய முறையில் நாம் ஜகாத்தை கொடுத்தாக வேண்டும். அதற்கென்று போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதை நன்மை எதிர்பாராமல் யாருக்காவது ஏழைக்கு தர்மம் செய்துவிட வேண்டும். பிஎஃப் பணத்துக்கு ஜகாத் கொடுக்கணுமா அப்படின்னா, பிஎஃப் வந்து 2 விதத்துல இருக்கும். ஒண்ணு, எம்ப்ளாயிட்ட வந்து எந்த இதுவும் பெர்மிஷன் இல்லாமல கம்பெனியே வசூலிக்கும் பிஎஃப் பணத்தை, அந்த மாதிரி பிஎஃப்க்கு வந்து ஜகாத் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல எம்ப்ளாய் வந்து அவர் சொல்றார், சில கம்பெனிஸ்ல பிஎஃப் பிடிக்கிற பணம்னா இருக்காது, பழக்கம் இருக்காது,
எம்ப்ளாய் வந்து அவர் சொல்றாரு, எனக்கு மாசம் மாசம் கொஞ்சம் தொகையை பிடிச்சு சேமிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்படி பிடிக்கப்பட்ட பிஎஃப் தொகை ஜகாத்தினுடைய நிசாபை அடைந்திருக்குமே ஆனால் அந்த பிஎஃப் பணத்திற்கு ஜகாத் கொடுப்பது கடமையாக. இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம், இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா அப்படின்னா, இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறது கடைகளுக்கு, வீடுகளுக்கு, வாகனங்களுக்கு, நாம பயன்படுத்தக்கூடிய வியாபார பொருட்களுக்கு, வியாபார கட்டிடங்களுக்கு இன்சூரன்ஸ் நாம போட்டு வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் திரும்ப நாம இன்சூரன்ஸ் தொகையை பெறலாம். இல்லை என்றால் அது திரும்ப கிடைப்பதற்கான உத்தரவாதம் இல்லாததால் அந்த இன்சூரன்ஸ் போட்டப்பட்ட தொகைக்கு அது ஜகாத்தோடைய நிசாபை எட்டி இருந்தாலும் அதுக்கு ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் நாம் எடுத்திருக்கின்றோம். லைஃப் இன்சூரன்ஸ் என்பது நமக்கு நிச்சயம் அது திரும்ப வரத்தான் போகின்றது. எனவே லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால், ஒருவேளை எடுத்திருந்தால் அந்த தொகை ஜகாத் கொடுக்கின்ற அளவிற்கு நிசாபை எட்டி இருக்கும் பட்சத்தில் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவோ அல்லது தங்கத்தினுடைய 11 பவுனுக்கான அளவோ இருக்கும் பட்சத்தில் அந்த லைஃப் இன்சூரன்ஸுக்கும் நாம் ஜகாத்தை நிறைவேற்றியாக வேண்டும். காரணம், லைஃப் இன்சூரன்ஸ் என்பது என்றாவது ஒரு நாள் நமக்கு திரும்ப கிடைக்கத்தான் போகின்றது. இன்சூரன்ஸ் என்று வருகின்ற பொழுது இங்கே ஒரே ஒரு சட்டம். இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கு மற்ற கார் போன்ற வாகனங்களுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அதை இன்சூரன்ஸ் எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றிருப்பதால் அது என்பது கூடும். ஆனால் அதே சமயத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது அறவே கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒருவேளை அப்படி இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் அந்த தொகைக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருத்தர் வந்து பல வருஷமா ஜகாத் கொடுக்கவே இல்லை, பல வருஷமா ஜகாத் கொடுக்கவே இல்லை அப்படின்னா கழிஞ்சு போன பாஸ் அவர் கொடுக்காம விட்ட வருஷங்களுக்கும் சேர்த்து அவர் ஜகாத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அடமானம் வைக்கப்பட்ட பொருளுக்குத்தான் கழிந்த வருடங்களுக்கான ஜகாத்தை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாதே தவிர வெறுமனே வேணுமென்றே ஒருவர் பல வருடமாக ஜகாத்தை கொடுக்காமல் வைத்திருந்தால் அவர் கழிந்த வருடங்களுக்கும் சேர்த்து ஜகாத்தை நிறைவேற்றியாக வேண்டும். ஜகாத்தை பொறுத்தவரையில் பிறை கணக்கு அடிப்படையில் என்று நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லி இருந்தோம். உதாரணத்திற்கு இப்ப இந்த வருஷம் ஹிஜ்ரி 1446, நான் கடந்த 4 வருஷமா ஒரு ஜகாத்து கொடுக்கல. ஹிஜ்ரி 1442 இருந்து ஜகாத்து கொடுக்கல. இப்ப எப்படி ஜகாத்து கொடுக்கிறது? கழிந்த வருடங்களுக்கும் ஜகாத்தை கொடுத்தாக வேண்டும் என்றால் எப்படி ஜகாத்தை கொடுக்கணும் அப்படின்னா, 446 442 இருந்து 46 வரைக்கும் ஜகாத் கொடுக்கல. அப்ப 442 அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எல்லா தேவையும் போக அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 60,000 சில்லறை இருந்தாலே ஜகாத்து கடமை. 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்ப 42 அவரு அந்த 5 லட்சம் ரூபாயை கால்குலேட் பண்ணி 2% 12,500 ரூபாயை 42 உடைய வருஷ கணக்கு ஜகாத்து கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 43க்கு இப்ப ஜகாத் கொடுத்தாகணும். 12,500 போக மீது இருக்கக்கூடிய 4,87,500 ரூபாய்க்கு 43வது வருஷத்துக்கான ஜகாத்தை கொடுக்கணும். இப்படி ஜகாத் கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய தொகை எவ்வளவோ அந்த தொகைக்கான ஜகாத்தை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். இதுதான் பல வருடங்களாக ஜகாத் கொடுக்காவிட்டால் நாம் பின்பற்றக்கூடிய முறையாகும். அதே போன்று தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில் தங்கம் வெள்ளி இருக்கு, தங்கம் வெள்ளிய அப்படியே ஜகாத் கொடுக்கிறதா இருந்தா, நகை அப்படியே 2% நகையாவே ஜகாத் கொடுக்கிறதா இருந்தா இந்த முறையை தான் நாம தங்கம் வெள்ளியையும் பின்பற்றணும். என்ன எவ்வளவு இருக்கோ கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய பொருளுக்கு நாம் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இதே தங்கம் வெள்ளிக்கு பணமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப என்ன தொகை இருக்கோ அந்த முழு தொகைக்கும் நாம் ஜகாத்தை நிறைவேற்றியாக வேண்டும். தங்கம் வெள்ளிக்கு பணமாக கொடுக்கின்ற பொழுது முழு தொகைக்கும் நாம் ஜகாத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நம்மள்ட்ட இருந்துச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க.
யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அல்லது நாம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம், தவற விட்டுட்டோம், அது ஜக்காத்துக்கான தொகை கொடுக்கக்கூடிய ஒரு தொகை தான். அப்படின்னா இப்ப இந்த காணாம போன, நாமளா காணானாலும் சரி, அல்லது நம்மள்ட்ட இருந்து யாரு திருடிட்டு போனாலும் சரி, அப்ப அதுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னா அந்த பொருள் காணாம போன காசு பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. எனவே காணாம போனதுக்கு நாம காணாம போக்கினாலும் சரி, அல்லது நம்மிடமிருந்து திருடிட்டு போயிட்டாலும் சரி, அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப கிடைச்சிருச்சு, காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அல்லது வேறு முயற்சிகளின் மூலமாக திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னா எப்போது கிடைத்ததோ அப்போதிலிருந்து அது ஜக்காத்தை நாம் கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும். கடன் கொடுக்கிறோம், நாம ஒரு ஆளுக்கு கடன் தேவையா இருக்கு, 3 லட்சம் ரூபாய் கேட்கிறார், கடன் கொடுக்கிறோம். அப்ப அப்படின்னா இப்படி கொடுத்த கடனுக்காக வேண்டி ஜக்காத் 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க கூடாது அப்படின்னா கடன் கொடுத்தவர் கடன் தொகைக்கான ஜக்காத்தையும் அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதே சமயத்தில் ஜக்காத்திற்காக வேண்டி எப்படி உரிய முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஜக்காத்தை பொறுத்தவரையில் தம்லீக் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அவரிடத்தில் அந்த பொருளை சொந்தமாக ஆக்கிவிட வேண்டும். ஒன்று, நேரடியாக அவரிடம் அந்த ஜக்காத்திற்கான பணத்தை உரியவர்களிடம் கையில் கொடுத்து விட வேண்டும், அல்லது அவருடைய வங்கி கணக்கில் நாம் செலுத்தி விட வேண்டும். அவருக்கு பல ஏழைகளை உட்கார வைத்து ஜக்காத்துடைய பணத்தை உணவு பரிமாறுவது, பந்தி பரிமாறுவது கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கின்றனர். காரணம் என்னவென்றால், பந்தி பரிமாறுகின்ற பொழுது வைக்கப்பட்ட சாப்பாட்டை முழுவதுமாக ஏழை சாப்பிடுவார் என்கின்ற உத்தரவாதம் இல்லாததால் ஒரு பொருளை அவருக்கு உரிய முறையில் அவருக்கு தம்லீக் செய்ய வேண்டும், சொந்தமாக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் ஜகாத்துடைய பணத்தை ஏழைகளுக்கு விருந்தளிக்க கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. பள்ளிவாசல் மதரசாக்களுக்கு ஜகாத் தரலாமா அப்படின்னா தாராளமாக தரலாம். எது சதகா, எது ஜகாத், ஜகாத்தை உரிய முறையில் அதற்கான ஹக்கில் செலவிட வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு தாராளமாக நாம் பள்ளிக்கும் மதரசாக்களுக்கும் ஜகாத்தை செலுத்தலாம். நிறைய வீடு கட்டி இருக்கோம், வாடகைக்கெல்லாம் விட்டுருக்கோம். இப்ப அந்த மாதிரி பொருட்களுக்கு எப்படி ஜகாத் கடமை அப்படின்னா, கட்டின பில்டிங் வேல்யூக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்து ஏரியால அல்லது நம்ம ஏரியால ஒரு 2-3 வீடு கட்டி விட்டுருக்கோம், வாடகை வருது, பில்டிங் வேல்யூக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து வரக்கூடிய வாடகைகள் நாம் கட்டுகின்ற தண்ணி வரி, வீட்டு வரி, ஈபி, பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் போக ஒரு தொகை சேருது. அந்த தொகை ஜகாத்துடைய நிசாபினுடைய அளவை எத்திருக்கும் பட்சத்தில் அப்பொழுது அந்த தொகையை கணக்கிட்டு நாம் ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். ஜகாத்தை எப்படி கொடுக்கலாம்? எல்லாரையும் கூட்டி வச்சு ஆளுக்கு 100 ரூபாய் அப்படின்னு கொடுக்கலாமா, இல்ல ஒரே ஆளுக்கு இல்ல 2 பேருக்கு சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னா ஜகாத்தை பொறுத்தவரையில் 2 விதமாகவும் தாராளமாக கொடுக்கலாம். அதே சமயத்தில் நம்மிடமிருந்து ஜகாத்தை வாங்கக்கூடியவர்கள் அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த சில வருடங்களில் அவர்களும் நம்மை போன்றே ஜகாத் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே நாம் கொடுக்கின்ற அந்த தொகை ஒரு நபருக்கோ அல்லது 2 நபருக்கோ நாம் முழுமையாக ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர் தன்னுடைய தேவையை முழுவதுமாக நிறைவேற்றி கொண்டுண்டான வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாம் பிச்சு 100, 200, 500 என்று குறிக்கின்ற பொழுது வாங்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த வருடங்களிலும் ஏதாவது ஒரு செல்வந்தர்களுடைய கையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதிகம் காணப்படுவதால் நாம் ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுது முழுமையாக ஒரு நபருக்கோ 2 நபருக்கோ அவர்களுடைய தேவை முழுமையடையும் பட்சத்தில் கடன் இருக்கலாம், கொமுறு காரியம் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது படிப்பு செலவுக்கு இருக்கலாம், இப்படி அவருடைய தேவை பூர்த்தியாகின்ற விதத்தில் நாம் ஜகாத்தை நிறைவேற்றுவதுதான் ஜகாத் நம்மிடமிருந்து சென்றதற்கான மிக முக்கியமான பிரதிபலனாக இருக்கும். கடைசியாக ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுது குத்துமதிப்பாக கொடுக்கலாமா என்றால் குத்துமதிப்பாக கொடுப்பது என்பது கூடாது. ஜகாத் எவ்வளவு தூரம் எப்படி கணக்கீடு செய்ய வேண்டுமோ முழுமையாக மிக துல்லியமாக கணக்கிட்டுத்தான் ஜகாத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். குத்துமதிப்பாக கொடுப்பது என்பது கூடாது.
இது போன்ற ஏராளமான ஜகாத்தினுடைய சட்டதிட்டங்கள் இருக்கின்றது. ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்தில் சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி செய்து நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான நல்ல நசீபினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து இரட்டிப்பான 700 மடங்கு கூலிகளை அல்லாஹ் நாம் நிறைவேற்றுகின்ற ஜகாத்திற்காக வல்லநாயன் தந்தல் புரிவானாக. ஆமீன்.